நன்றி, தேங்க்யூ. தேர்வு மசோதாவை தமிழக ஆளுநர் திருப்பி அனுப்பப்பட்டிருக்காரு. அதுக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் கேட்குறீங்க, புரியல. நீட் தேர்வு மசோதாவை தமிழக அரசுக்கு ஆளுநர் திருப்பி அனுப்பியிருக்காரு. பாரஞ்சித் எப்படி பார்க்குறேன்? இதை நான் எதிர்க்கிறேன். இது ரொம்ப தவறானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஆளுநருக்கு இவ்வளோ அதிகாரம், அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இல்லை தமிழக மக்கள் விரும்புகிற ஒரு உணர்வை, அதாவது அதை திருப்பி அனுப்புறது இருக்குதுல்ல, ஒரு முற்றும் தமிழக மக்களுக்கு எதிரானதாக நான் பார்க்குறேன். சார், இந்த நிகழ்ச்சியை டிவைட் பண்ணாதீங்க சார். குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க, இவனை மறைச்சிடாதீங்க. சரி, என்னென்னா வட சென்னை ரீஃப்ரேம்டு டைட்டிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பொதுவாக வட சென்னை பற்றிய பொதுவாக எல்லாருக்கும் ஒரு கருத்து இருக்குது. வட சென்னை எப்படி, வட சென்னை எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஸ்டீரியோடைபிக் இமேஜை உடைக்கிற மாதிரியான படங்கள் இப்போ தமிழ் திரையுலகில் வந்துட்டு இருக்கிற சமயத்தில் வட சென்னை ரீஃப்ரேம்ட் அப்படின்ற ஒரு புகைப்பட கண்காட்சி, குறிப்பாக இந்த புகைப்பட கலைஞர்களை பார்க்குறப்பே செம்ம இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஏன்னா இவங்க முழுக்க வட சென்னை பகுதியிலேருந்து வந்தவங்க. அண்டு ஜெனித் கற்றல் மையம் இதிலேருந்து இங்கே இருக்கிற ஃபோட்டோகிராஃபர், இவங்க ஆர்டிஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ பயங்கரமாக ஸ்ட்ரக்சர்டாக செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்க பழனிக்குமார் புகைப்பட கலைஞர், பழனிக்குமார் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஆல்ரெடி நானும் ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகைப்பட கண்காட்சி பண்ணியிருக்காரு, நிறைய விருதுகள் வாங்கியிருக்காரு. அவருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் இந்த ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாருமே இணைஞ்சு வட சென்னையை ரீஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. பொதுவாக வட சென்னை என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே ஒரு இமேஜ் இருக்குது. குறிப்பாக வட சென்னைனாவே ரொம்ப டார்க் இருக்கும், இல்லை அழுக்காக இருக்கும். அப்படி தான் நம்ம பார்த்துருக்குறோம். நிறைய மக்கள் அதிகமாக நிறைந்த பகுதியாக காட்டியிருக்கோம். ஒரு மாதிரி அந்த பகுதியை பார்த்தாலே நமக்கு ஆல்ரெடி நமக்கு அந்த இமேஜ் தான் இருந்திருக்கும். ஆனால் எனக்கு எப்போவுமே வட சென்னை, நான் அந்த இமேஜ்லேருந்து விலகி போய் தான் நான் பார்த்துருக்கேன் வட சென்னையை. என்னுடைய கண்களில் வட சென்னை பகுதி செம்ம சூப்பரான ஒரு பகுதியாக தான் எனக்கு எப்போவுமே இருந்திருக்கு. நான் அங்கேருந்து வந்ததுனால ஏன்னா வட சென்னையில் நான் ஒரு கிராமம், அந்த கிராமத்தையும் இவங்க பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த வட சென்னையில் அந்த மக்கள் படுற அந்த மக்கள் வசிக்கிற பகுதி, அதுக்கப்புறம் அந்த மக்களை சுற்றி இருக்கிற அரசியல், அப்புறம் இந்த அரசாங்கம் மக்களை கண்டுக்காமல் விடுறது, இந்த மத்திய அரசாங்கம் அங்கே இருக்கிற நிலங்களை எப்படி கையகப்படுத்திக்கிட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு எதிராக செயல்படுது அப்படின்றத மிக முக்கியமாக இந்த கண்காட்சியில் ரொம்ப தெளிவாக இவங்க காட்சிப்படுத்தியிருக்காங்க. இது ஒரு ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபோட்டோகிராஃபி அப்படின்றது நிறைய வகைகள் இருக்குது. அதில் இந்த கண்காட்சி ஒரு ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி வகையை சார்ந்தது. இது என்னென்னா இப்போ மக்கள் இயல்பாக இருக்கிறத அப்படியே தத்ரூபமாக காட்சி பிடிக்கிறது தான். அப்படி காட்சி பிடிக்கிறது அதுக்குள்ளே அழகியல்கள் பெருசாக இருக்குமா இல்லையான்னு தெரில. ஆனால் இவங்க படம் பிடிச்ச விதம் அப்படி இருக்குல்ல, செம ஸ்ட்ரக்சர்டாக ஃப்ரேம்டாக அண்ட் கலர்ஸ் உள்ளே வர்றதா இருக்கட்டும், இல்லை அது உள்ளே இருக்கிற ஆட்கள், இல்லை அந்த மெட்டீரியலை அவங்க ஸ்டேஜ் பண்ண விதம், அது படம் பிடிச்ச விதம், அந்த மக்களுடைய போஸு பயங்கர அழகியலாக ரொம்ப ஏஸ்தட்டிக்காக இருந்தது. இது எப்படின்னா ஒரு அரேஞ்ச் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படத்துக்கும் எந்த வகையிலும் குறையில்லாத ஒரு ஸ்டைலை இவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அண்ட் பயங்கரமாக ரொம்ப அழகாக ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக இருந்தது. இது ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டாக நமக்கு கவர்றதுக்கான ஒரு தேவை, ஒரு பார்த்த உடனே இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஒரு பெயிண்டிங் மாதிரி கூட இவங்க நிறைய இடத்துல இவங்களுடைய கண்கள் வழியாக அந்த வட சென்னையை பார்த்துருக்காங்க. ஆக்சுவலி வட சென்னை ஒரு பெயிண்டிங் தான். ஆனால் அந்த பெயிண்டிங்கை என்ன மாதிரியெல்லாம் சீரழிக்கப்படுது, அதுக்கு பின்னாடி நிகழ்கிற அரசியல், குறிப்பாக வடசென்னை மக்களை பற்றி, வடசென்னை பகுதியை பற்றி இந்த அரசுக்கு இருக்கும் அக்கறை, இல்லை அதோட அக்கறை இன்மை, இது எல்லாத்தையும் இவங்களுடைய புகைப்படங்களோட காட்சிப்படுத்தியிருக்காங்க. பொதுவாக ஒரு பகுதி அப்படின்றது ஒரு பகுதி மட்டுமே கிடையாது. அங்கே இருக்கிற மரம்லேருந்து, வீடுலேருந்து, நிலம்லேருந்து எல்லாமே ஒரு சிம்பலிசம் தான். அதுக்கு பின்னாடி எக்கச்சக்கமான கதைகள் இருக்குது. இந்த கதைகளை இந்த புகைப்படங்கள் வாயிலாக நம்மளால் பார்க்க முடியுது. இது ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். இன்றைய தேதியில் இதுவும் இந்த எல்லாமே ரொம்ப இளம் பருவத்திலேருந்து இருக்காங்க. இவங்க ரொம்ப ஒரு டீனேஜர் கூட இன்னும் அவங்க அட்டன் பண்ணல. அந்த இடத்துல இவங்களுடைய கண்கள்
அழகியலோடு சேர்த்து அங்கே இருக்கிற அரசியலையும் சரியாக காட்சிப்படுத்திருக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது. அவங்க பேசுகிறதுலேயே அவ்வளோ மெச்சூரிட்டி இருக்குது, அவ்வளோ ரொம்ப மெச்சூர்டாக இந்த சமூகத்தின் மீது இருக்கிற அக்கறை வந்து நமக்கு வந்து தெரியுது. அந்த அக்கறை அவங்களுடைய புகைப்படத்திலும் வந்து நமக்கு வந்து தெரியுது. ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக செம்ம சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பழனிக்குமாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து இவங்க வந்து இந்த ஃபோட்டோகிராஃபி இண்டஸ்ட்ரியில், குறிப்பாக ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி இண்டஸ்ட்ரியிலே அவங்க வந்து இருக்கணும். நிறைய மக்களை காட்சிப்படுத்தணும். நிறைய என்ன சொல்கிறது, காட்சிப்படுத்தப்படாத முகங்களை இல்லை ஃப்ரேமை பொதுவெளிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. மசோதாவை தமிழக ஆளுநர் திருப்பி அனுப்பப்பட்டிருக்காரு. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் கேட்குறீங்க, புரியல. மசோதாவை தமிழக அரசுக்கு ஆளுநர் வந்து திருப்பி அனுப்பியிருக்காரு. ரஞ்சித் எப்படி பார்க்குறேன்? இதை நான் எதிர்க்கிறேன். இது ரொம்ப தவறானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஆளுநருக்கு வந்து இவ்வளோ அதிகாரம், அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இல்லை தமிழக மக்கள் விரும்புகிற ஒரு உணர்வை, அதாவது அதை வந்து திருப்பி அனுப்புறது இருக்குதுல்ல, ஒரு முற்றும் தமிழக மக்களுக்கு எதிரானதாக நான் வந்து பார்க்குறேன். சார், இந்த நிகழ்ச்சியை டிவைட் பண்ணாதீங்க சார். குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. நிறைய இருக்குது, நிறைய ஃபோட்டோகிராஃப் இருக்குது. உண்மையிலே செம்ம சூப்பராக எக்ஸ்ட்ரானரியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் தான் பண்ணுறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் தான்.